நீங்கள் லாஸ்ட்டாக எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ப்ரொடக்டிவாக பண்ண ஒர்க் அண்ட் அது எவ்வளோ நேரம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் இல்லைன்னா ஸோ யூ ஹாவ் மேஜர் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னன்னா, இந்த வீடியோவை டில் எண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டோட எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறது. இதுதான் இந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டு பி ஃப்ராங்க், இது வந்து உங்களோட ஃபால்ட் கிடையாது. நீங்கள் லேசினஸாகவும் இல்லை, உங்களோட டிசிப்ளின் இல்லை அப்படிங்கிறதும் கிடையாது. இது ஆக்சுவலாக என்னென்னா, உங்கள் பிரெயின் வந்து ரீவயர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கிடையாது, ஆக்சுவலாக ஒரு பிரெயின் சயின்ஸ் வீடியோ. இந்தியாவோட எக்கனாமிக் சர்வேயே இது ஒரு நேஷனல் கிரைசிஸாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் டு யுவர் பிரெயின் அண்ட் ஹவு டு ரிவர்ஸ் இட். ஆக்சுவலாக இப்போலேருந்து ஒரு 26 இயர்ஸ் பேக் போனோன்னா, அப்போ ஒரு ஹியூமனோட ஆவரேஜ் அட்டென்ஷன் ஸ்பேன் 12 செகண்ட்ஸ். பட் இப்போ 2026 ஒரு ஆவரேஜ் ஹியூமனோட அட்டென்ஷன் ஸ்பேன் வெறும் 8 செகண்ட்ஸ். இது வந்து ஜென்ரல் பாப்புலேஷன் தான். இதே 18 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளவங்க, அதாவது ஆக்டிவ் மொபைல் யூசர்ஸோட ஆக்டிவ் ஸ்பேன் வெறும் 6.8 செகண்ட்ஸ். பட் இதில் ஒரு ஃபன் பார்ட் என்னென்னா, ஒரு கோல்டு ஃபிஷ்ஷோட அட்டென்ஷன் ஸ்பேனு 9 செகண்ட்ஸ் தான். ஒரு கோல்டு ஃபிஷ்ஷோட நம்ம லெஸ் டைம் தான் ஃபோக்கஸே பண்ணுறோம். ஒரு ஆவரேஜ் ஹியூமன் அவங்களோட டேயில் எத்தனை டைம்ஸ் ஃபோனை செக் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? 96 டைம்ஸ். அதாவது எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அவங்களோட மொபைல் ஃபோனை செக் பண்ணுறாங்க. அப்புறம் ஆவரேஜாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போது நம்ம ஒர்க்கில் இருந்து டீவியேட் ஆகி நம்ம மொபைல் ஃபோனை பார்த்து மறுபடியும் ஒர்க்குக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக 23 மினிட்ஸ் எடுத்துக்குது. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இந்தியாவிலே நடந்திருக்கு. அதாவது மும்பையில் ஒரு பையன் 7th வரைக்கும் கிளாஸ் டாப்பராக இருந்திருக்கான். தென் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸ் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸில் பிலோ ஆவரேஜ் கீழே போயிருக்கான். தென் அவங்க பேரண்ட்ஸ்லாம் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவனுக்கு டார்சலரிட்டரல் ப்ரிஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த ரீஜன் தான் நம்ம பிரெயினோட ஃபோக்கஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இது ஆக்சுவலாக இந்த ஒரு பையனுக்கு மட்டும் நடக்கலை. இன்னும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியாமல் நிறைய பேர் இந்த ப்ராப்ளம்குள்ளே போயிட்டு இருக்காங்க. இதனால தான் இந்தியாவோட எக்கனாமிக் சர்வேயே இது ஒரு டிஜிட்டல் அடிக்ஷன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டே இதை அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா இது எவ்வளோ ஒரு சீரியஸான சுச்சுவேஷனாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஆனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, இது ஆக்சிடென்டலாக நடக்கலை. சம்மோன் டிசைன்டு திஸ். ஓகே, இப்போ நான் ஹானஸ்ட்டாக ஒரு கன்ஃபெஷன் சொல்கிறேன். நான் வந்து ஒரு கிரியேட்டர். வீக்லி அண்ட் டெய்லி நிறையா ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுவேன், ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன், லிங்க்டின்ல கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் போத் கிரியேட்டர் சைட்லேயும் இருந்திருக்கேன், கன்சியூமர் சைட்லேயும் இருந்திருக்கேன். ஸோ இந்த கிரியேட்டர் சைடில் என்ன நடக்குதுன்னா, அதாவது இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதோட இன்ஜினியர்ஸ் ஃபுல்லாமே பெஸ்ட் இன் த வேர்ல்டு. ஸோ அவங்களோட கோல் என்னென்னா உங்களுடைய அட்டென்ஷனை கிராப் பண்ண வைக்கிறது. ஸோ திஸ் இஸ் ஹவு டோபமைன் லூப்ஸ் ஒர்க்ஸ். டெய்லி நம்ம மார்னிங் மொபைல் ஓப்பன் பண்ணுறோம், நோட்டிஃபிகேஷன் வருது, இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போகிறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், ஸ்க்ரோல் பண்ணுறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், ஸ்க்ரோல் பண்ணுறோம். தென் ஒவ்வொரு ரீலுமே ஒவ்வொரு சர்ப்ரைஸ். ஒவ்வொரு சர்ப்ரைஸுக்கும் ஒரு சின்ன டோபமைன் நம்ம மைண்டில் ஒரு டோபமைன் வந்தோடனே நமக்கு ப்ளஷர் கிடைக்குது. ஒவ்வொரு ஸ்க்ரோலுக்கும் ஒவ்வொரு சர்ப்ரைஸ் கிடைக்குது, ஒவ்வொரு டோபமைன், ஒவ்வொரு ப்ளஷர். ஸோ பிரெயினுக்கு சப்கான்ஷியஸாக என்ன சொல்லுதுன்னா, இதுதான் நிறைய ப்ளஷர் கொடுக்குது, இதை நீ ரிப்பீட் பண்ணு, நமக்கு நிறைய ப்ளஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது ஒரு அடிக்ஷனாக மாற்றுது. இதே மாதிரி தான் ட்ரக் அடிக்ஷன். ஸோ ரெண்டுமே சேம் பாத்வே தான். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து ரீல்ஸ் பார்க்குறோன்னு வச்சுக்கோம். 15 மினிட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60 ரீல்ஸ் பார்ப்போம். எவ்ரி ரீலும் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். காமெடி, காசிப், ஃபுட்டு, டான்ஸு. ஸோ எவ்ரி ரீலுமே ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒவ்வொரு ரீலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரெயின் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கான்டெக்ட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ் பர் ரிசர்ச் ஒரு ஹவருக்கு 30+ டாஸ்க் ஸ்விட்ச் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகுதான். அண்ட் அதுக்கு உங்களுடைய ப்ரிஃபரண்டல் கார்டெக்ஸ், அதாவது உங்களுடைய டிசிஷன் மேக்கிங், ஃபோக்கஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற பிரெயின் பார்ட் அது வந்து ஃபெட்டிக் ஆகுது, அதாவது டயர்ட் ஆகுது. ஸோ இதனால தான் ஒரு புக் எடுத்து ஒரு 2 பேஜ் படிக்க முடியல, மீட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அந்த ஒர்க்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியல, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இது வந்து ஒரு லேசினஸ் கிடையாது, இது ஒரு நியூரலாஜிக்கல் எக்ஸாஷன். பட் ஃபேக்ட் என்னன்னா, உங்களோட நியூரலாஜிக்கல் கண்டிஷனை தாண்டி உங்களோட டிசிப்ளினை வச்சு மட்டும் அதை வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது பெஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட், பெஸ்ட் பிஹேவியரல் சயின்டிஸ்ட் அண்ட் $1 பில்லியன் கம்பெனிஸ் இதோட ஃபுல் டைம் ஜாபே இதுதான். $1 மில்லியன் கம்பெனிஸ் விசஸ் உங்களோட டிசிப்ளின். யார் ஜெயிப்பா? இது வந்து கோவப்பட வேண்டிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சிஸ்டம்ஸ் இருக்குது. ஈவன் 7 days ஆஃப் டிஜிட்டல் டீடாக்ஸ் வந்து 42% ஆஃப் உங்களுடைய பிரெயின் ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த டிஜிட்டல் டீடாக்ஸில் நான் ஒரு 3 ஸ்டெப் சொல்கிறேன். இது வந்து எந்த ஒரு மோட்டிவேஷனும் கிடையாது, இது ஒரு டே டு டே பாசிபிள் ஆக்ஷன்ஸ் தான்.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவேர்னஸ். ஸோ உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறீங்கிறத செக் பண்ணுங்கள். நிறைய பேர் சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த ஆப் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அவேர்னஸ். ஸ்டெப் 2 ரீப்ளேஸ் டோன்ட் ரிமூவ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே போயிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. தென் ஒரு 2 to 3 டேஸில் உங்களுக்கு கிரேவிங் வரும், மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் ரீல்ஸ் பார்க்குற மாதிரி உங்களுக்கு கிரேவிங்ஸ் வருது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 minutes மொபைலை வச்சுட்டு வாக் போங்க, ஆர் வந்து புக் படிங்க, ஆர் ஃப்ரெண்ட் கூட கால் பண்ணி பேசுங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் சோர்ஸ் ஏதாவது உங்கள் பிரெயினுக்கு கொடுங்க. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஸ்லோ ப்ராசஸான ஒரு டோபமைன் வந்து உங்கள் பிரெயினுக்கு கொடுக்கும் ஆல்டர்னேட்டிவாக. இது இனிஷியலாக நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த அடிக்ஷனில் இருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் லாஸ்ட் ஸ்டெப், அதாவது அந்த என்விரான்மெண்ட்டில் டிசைன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனை வந்து சைலண்ட் பண்ணி வேறு ரூமில் வைக்கிறது, ஆர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடியே மொபைல் ஃபோனை வேறு ரூமில் வச்சுட்டு வந்து தூங்குறது. அதாவது ஹோம் ஸ்க்ரீனில் உங்கள் சோஷியல் மீடியா ஆப்ஸ்லாம் வைக்காமல் ஏதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு வைக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டண்ட், நோட்டிஃபிகேஷன் ஒரு 90% ஆஃப் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு இம்பார்ட்டண்டான கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணால் போதும். ஸோ இதெல்லாம் பண்ணாவே உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நிறைய கம்மியாகும். ஸோ டாப் மைண்ட்ஸ் எல்லாமே இதான் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. பட் அவங்க எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்காங்க? இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் செட் பண்ணால் தான் அவங்களால டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் இருக்க முடியும். ஸோ ஒரு டாப் மைண்ட்ஸ் ஆகிறதுக்கு ஜீனியஸாக தான் பிறக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் டிஸ்ட்ராக்ஷனை ரிமூவ் பண்ணால் போதும். நவ் இமேஜின் அடுத்த 30 டேஸ்க்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னடா அவன் ஒரு 4 சவுத்துக்குள்ளே தான் உட்காந்து பேசுவான், இன்றைக்கி என்ன சூப்பரான ஒரு பேக் ட்ராப்போடு இருக்கான் அப்படின்னு நினைக்கலாம். ஆக்சுவலாக நான் இப்போ வந்து கேரளாவில் இருக்கேன். நிறைய பேர் காந்தலூர் தெரியும். ஸோ அந்த காந்தலூர் பக்கத்தில் மறையூர். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே மட் ஹவுஸ் வந்து ஃபேமஸ். ரிவர் க்ரோவ் அப்படிங்கிற ஒரு மட் ஹவுஸில் தான் ஒரு 2 days ஆஃபீஸ் ட்ரிப் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிளேஸ் சீரியஸாகவே ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு வைப் கொடுக்குது. அதாவது ட்ரெடிஷன் அந்த வைப் கொடுக்குது. தென் இங்கே வந்து பிளான்டேஷன்ஸ், கேம் பிளே ஏரியாஸ், இந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது உள்ளேயே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எதுக்கு ரிவர் க்ரோன்னு பேர் வந்துச்சுன்னா பக்கத்துலேயே பின்னாடி ஒரு ரிவர் ஓடுது, அதனால தான் ரிவர் க்ரோவ் மட் ஹவுஸ். சீரியஸாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இங்கே வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு 1 week இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், ஆங்ஸியஸ் கம்மியாகும். தென் ஒரு 2 weeksல ஒரு புக் நல்லா ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. தென் ஒரு 30 daysல உங்களுக்குள்ள ஒரு சின்ன சேஞ்ச் தெரியும். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸே நோட் பண்ணி சொல்லுவாங்க, என்னடா நாளே மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி. தென் 6 monthsலாம் போனீங்கன்னா நீங்கள் சாலிட் ஒரு ப்ரொடெக்டிவ் பர்சனாக மாறிடுவீங்க. இது வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கிடையாது, ஜஸ்ட் பிரெயின் சயின்ஸ். எப்படியும் மொபைலில் வந்து ஒரு 5 hours ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அந்த 5 hours-ஐ ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணுறதுல நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், ஆர் ஏதாவது பில்ட் பண்ணுறதுல ஸ்பெண்ட் பண்ணலாம். வேறு ஊரில் நம்ம ஏஜில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியோட நிறைய பேர் இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இதை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். எயின்ஸ்டீன் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 8th wonder ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அதோட எஃபெக்டே வேறு. ஸோ எவ்ரி ஹவர் நீங்கள் லேர்ன் பண்ணுறத காம்பவுண்ட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஒரு மேசிவ் ப்ரொடக்டிவ் பர்சனாக இருப்பீங்க. அதே எவ்ரி ஹவர் நீங்கள் ஸ்க்ரோலிங்கில் ட்ரெயின் பண்ணும்போது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஸ்டெப்ஸில் இருந்து உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் 99% ஆஃப் மொபைல் யூசர்ஸை விட நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இதே மொமெண்டத்தோட கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நாளையிலேருந்து நான் சொன்ன இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு 30 daysக்கு அப்புறம் உங்களுக்குள்ள என்ன சேஞ்ச் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு உண்மையான இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ hope you will all follow these steps and remove your distractions. See you in the next video. Bye.